பல்லடம் பணப்பாளையம் அண்ணாமலையார் நகரில் ரெஸ்டாரண்ட் மேலாளர் செந்தில்குமார் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 5 லட்சம் மதிப்பிலான 8 சவரன் தங்கம், 1/2 கிலோ வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணப்பாளையம் அண்ணாமலையார் நகரைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் தனது மனைவி மலர்விழியுடன் குடியிருந்து கொண்டு பணப்பாளையம் பகுதியில் உள்ள ரெஸ்டாரண்ட் ஒன்றில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் செந்தில்குமார் தமது மனைவியுடன் வீட்டை பூட்டிவிட்டு கோவையில் உள்ள உறவினர் வீட்டு திருமணத்திற்காக சென்றுள்ளார். இந்த நிலையில் திருமண நிகழ்ச்சி முடிந்து இன்று காலை அவர் தமது மனைவியுடன் வீடு திரும்பியுள்ளார். அப்போது பூட்டியிருந்த காம்பவுண்டில் கதவிலிருந்து பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்து கணவனும் மனைவியும் உள்ளே சென்று பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பீரோ திறந்து கிடந்தது. அதனுள் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள், துணிமணிகள் தரையில் சிதறி கிடந்தன. பீரோவில் வைத்து சென்றிருந்த 8 சவரன் தங்க நகை, குத்துவிளக்கு, சாமி சிலைகள் உள்ளிட்ட வெள்ளி பொருட்கள், ஒரு லேப்டாப், 3 செல்போன்கள், ரொக்கம் 30,000 ஆகியவையும் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து செந்தில்குமார் கொடுத்த தகவலின் பேரில் பல்லடம் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்து சென்றுள்ளனர்.